இங்க பாருங்கம்மா, உங்களால அவ்வளவு பணம் ரெடி பண்ண முடியாதுன்னா பேசாம ஜிஹெச்சுக்கு கொண்டு போங்க, ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ஐயோ வேணாம் டாக்டர், எனக்கு பணத்தை விட என் பொண்ணு உயிர் தான் முக்கியம். பணத்துக்கு நான் சீக்கிரம் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப டிலே பண்ணிடாதீங்கம்மா, எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு நல்லது. ஏ விஸ்வா, அவளுக்காக வருத்தப்படுற? பாட்டி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. ஒருத்தருக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்னா வருத்தப்படாம சிரிக்க சொல்றீங்களா? டேய், நீ ஏன்டா கோச்சுக்கிற? ஏதோ தோணுச்சு, கோச்சுக்கிட்டேன். அண்ணே வண்டியை ஒரு மணி நிறுத்திக்கங்க. அண்ணே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஹெட் இன்ஜுரி ஆயிருக்குமா, பிரெயின்ல பிளட் கிளாட் ஆயிருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷனா? ஆமாம்மா. ரொம்ப அடிபட்டிருக்கா டாக்டர்? சின்ன காயம்னு சொன்னாங்க. ரொம்ப சின்ன காயம்தான், ஆனா தலையில பலமா அடிபட்டிருக்கு. ஆபரேஷன் பண்ணலன்னா ரிஸ்க் ஆயிடும். அம்மா, என்னம்மா அப்படி பாக்குற? துளசி, என்னம்மா, வலி இருந்தா டேப்லெட் போட்டுக்கணும், அது உனக்கு தெரியாதா? அங்க பாருமா, மாத்திரை இருக்கு, தண்ணி இருக்கு, எடுத்து போட்டுக்கோங்க, போங்க. துளசி, 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 அம்மா துளசி, துளசி. அம்மா,
மாத்திரையை போட்டீங்களா? வலி போயிடுச்சா? நான் சொன்னேன்ல, வலி வந்த உடனே மாத்திரை போட்டுடணும். அப்போதாம்மா ரிலீஃபா இருக்கும். துளசி, 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 துளசி. அம்மா துளசி, இது உன்னோட கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சது. உன்னோட உயிருக்கு முன்னால எனக்கு எதுவுமே பெருசு இல்லம்மா. இந்த நகை சொத்து எல்லாத்தையும் வச்சு அம்மா உன் உயிரை காப்பாத்துவேம்மா. நான் உன் உயிரை காப்பாத்திருவேம்மா. அண்ணே, சாய் ஃபைனான்ஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? கொஞ்சம் சீக்கிரம் வண்டி எடுங்க. அவ போன போட்டுமா, அவ எங்க போயிட போற பைரவி? அவ பணம் கேட்டு போறதுக்கு ரெண்டே இடம் தான் இருக்கு. ஒன்னு ஃபைனான்ஸ் கம்பெனி, இன்னொன்னு அடகு கடை. ஆனா அவ எங்க போனாலும் அவ கேட்டது கிடைக்காது. நம்ம ராஜராஜா யாரு? கமிஷனர். போலீஸ்னா சும்மாவா? ராஜாவோட பேரை சொன்னதும் மொத்த ஃபைனான்ஸ் கம்பெனி அட்ரஸும் அடகு கடை அட்ரஸும் இப்ப நம்ம கையில இருக்கு. இத வச்சுக்கிட்டு அந்த சிவகாமிய நான் எப்படி அலைய வைக்கிறேன்னு பாரு. இப்ப போனை போட்டு நாம சொன்னா எல்லாரும் கேட்பாங்க பைரவி. சித்தி, ஒரு நிமிஷம் சித்தி. காலையில சாப்பிட்டீங்களா? ஆ, கிளம்புறப்பவே சாப்பிட்டுட்டு தாமா வந்தேன். திரும்பவும் சாப்பிடுறீங்களா? ஏன் கேக்குற? இல்ல, ரொம்ப நேரமா பேசுறீங்க, டயர்டா இருக்கும்ல. இன்னொரு தடவை நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. என்ன பைரவி, உன்னால பேச மட்டும்தான் முடியும், இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்ல வரியா? பின்ன என்ன சித்தி, நீங்க இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் ஆயிடுமா? அங்க அவ டாக்குமெண்ட் வச்சு பணத்தை வாங்கிடுவா. அதுக்கப்புறம் போன் பண்ணி சேட்டு சிவகாமி வந்தா பணம் தராதீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இப்ப நீ எதுக்கு கோச்சிக்கிற? எல்லா நம்பரும் இதுல இருக்கு, இப்ப பேசிடலாமா? முதல்ல அதை செய்யுங்க சித்தி. முதல்ல பக்கத்துல இருக்கிறது எந்த ஃபைனான்ஸ் கம்பெனின்னு பாப்போம், அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா பாத்துக்கலாமா? பக்கத்துல இருக்கிறது சாய் ஃபைனான்ஸ் தான். வணக்கங்க. உட்காருங்கம்மா.
என்னங்கம்மா? இது என்னோட வீட்டு டாக்குமெண்ட். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு. எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் தேவைப்படுது சார். இதெல்லாம் வச்சுக்கிட்டு. உங்க பேர் என்னம்மா? என் பேர் சிவகாமி. எனக்கு அவசர தேவைன்றதுனால தான் உங்களை தேடி வந்திருக்கேன். இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 5 லட்சம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும் சார். 5 லட்சமா? சார், என்னோட வீட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு. இதோட மதிப்பு 50 லட்சத்துக்கு மேல இருக்கும் சார். உங்களுக்கு தர்ற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லையாம்மா. நீங்க வேற இடம் பாருங்கம்மா. சார், முடியாதுன்னு சொல்லிடாதீங்க சார். என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா சார். உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க சார். இதை வச்சுக்கிட்டு பணம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் சார். சார், ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். நீங்க சொல்றதெல்லாம் புரியுதுமா. அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை உடனே ரெடி பண்ண முடியாதுமா. என்ன சார் பேசுறீங்க? உங்களால கண்டிப்பா முடியும் சார். என் வீட்டு டாக்குமெண்ட் நகையெல்லாம் வச்சுதானே சார் கேக்குறேன். வீட்டு டாக்குமெண்ட்டை வச்சு உடனே பணம் வேணும்னா யாருமா தருவா? முதல்ல வீட்டு பத்திரம் ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு பார்க்கணும். ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஈசி போட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் தாய் பத்திரம், பட்டா, சிட்டா எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணுமா. சார், எல்லாமே ஒரிஜினல் தான் சார். நீங்க வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க சார். மா, செக் பண்ணனா ரிஜிஸ்டர் ஆபீஸ் போணுமா. பணம் கிடைக்க 15 நாள் ஆகுமா. 15 நாளா? குறைஞ்சபட்சம் 10 நாளாவது ஆகுமா. உங்க பொண்ணை காப்பாத்த வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. என்னால முடியாதுமா. இதை எடுத்துட்டு போங்கம்மா நீங்க. கடவுளே, என் பொண்ணை காப்பாத்த பணம் வேணும். யார் தருவாங்க? துளசி அம்மா மாதிரி தெரியுது. டிரைவர், கொஞ்சம் ஆட்டோ ஓரமா நிறுத்துங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சிவகாமி, யாரை தேடுறீங்க? மேடம், எனக்கு ரொம்ப அவசரமா பணம் தேவை மேடம். அதுக்காகத்தான் நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். தனியா வந்திருக்கீங்க. துளசி எங்க? என்னாச்சுமா? ஏன் அழறீங்க? துளசிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். அவ இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவளுக்கு ஆபரேஷன் செய்யணும்னு சொல்றாங்க. அதுக்கு 5 லட்சம் கட்டணுமா? என்னம்மா சொல்றீங்க? துளசிக்கு ஆக்சிடென்ட்டா? கேட்கவே ரொம்ப ஷாக்கா இருக்கே. அவளை நான் எப்படியாவது காப்பாத்திடுவேன் மேடம். என்கிட்ட வீட்டு பத்திரம் இருக்கு, கொஞ்சம் ஜுவல்ஸும் இருக்கு. ஆனா யாரை கேட்டாலும் பணம் இல்ல, எங்களால தர முடியாது, வேற இடம் பாருங்கன்னு கையை விரிச்சிடுறாங்க. யாராவது பெரிய ஃபைனான்சியரை பாருங்களேம்மா. எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்துட்டேன் மேடம். ஃபைனான்ஸ் கம்பெனி, அடகு கடை, எங்க போனாலும் ஒரே பதில் தான் சொல்றாங்க. பட்டா ஈசி போட்டு பார்க்கணும், ஒரிஜினலான்னு பார்க்கணும், ஒரு 10-15 நாள் ஆகும்னு சொல்றாங்க மேடம். பிரைவேட்ல போனாலே அப்படிதாம்மா, பேங்க்ல போனாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. மேடம், உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருக்காங்களா? இல்ல உங்களால ரெடி பண்ணி தர முடியுமா? என் பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா மேடம். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாவது செய்ய முடியுமான்னு கொஞ்சம் பாருங்களேன். எனக்கு உதவி செய்யுங்க மேடம்.
ப்ளீஸ் மேடம். சிவகாமி அம்மா, அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை என்னால டக்குன்னு ரெடி பண்ண முடியாதே. ஆனா வேற ஒரு வழி இருக்கு. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் சொல்றேன். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மேடம். உங்க அண்ணன் ராஜராஜன் கிட்ட கேட்டு பார்க்கலாமே. அண்ணன் இப்ப ஊர்ல இல்ல, வேலை விஷயமா கேரளா போயிருக்காரு. துளசியோட அப்பா கூட அண்ணன் கூட தான் போயிருக்காரு. அவங்களோட போன் கூட ரீச் ஆகல. அதான் மேடம் இப்ப பிரச்சனையே. சரிம்மா, வீட்ல உங்க அண்ணி இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட உதவி கேட்கலாமே. எனக்கு என்னமோ அவங்க கிட்ட கேட்கறதுதான் சரின்னு தோணுது. அன்னைக்கும் எங்களுக்கும் ஆகுறது இல்ல மேடம். எப்பவுமே எங்களை எதிரியாத்தான் நினைக்கிறாங்க. அவங்க உதவி பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. சச்ச, யாரா இருந்தாலும் உயிர் விஷயத்துல விளையாட மாட்டாங்க. வைராகியமா உயிரான்னு கேக்குறப்போ உயிர் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. உங்களுக்காக இல்லனாலும் உங்க பொண்ணுக்காக நீங்க கொஞ்சம் இறங்கி போய் கேக்குறதுல தப்பே இல்லம்மா. முயற்சி பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். யோசிக்காதீங்கம்மா. அங்க இங்கன்னு அலையறத விட உங்க அண்ணி கிட்ட போய் கேக்குறதா எனக்கு சரின்னு படுது. துளசிய காப்பாத்தணும்ல, போய் கேளுங்கம்மா. என்னம்மா டாக்டர், அவங்க அம்மா வந்துட்டாங்களா? இப்ப வந்துருவாங்க டாக்டர். என்னம்மா நீங்க இப்போ வந்துருவாங்க அப்பா வந்துருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இது வரைக்கும் வரல. பேஷண்டோட கண்டிஷன் தெரியாம பேசுறீங்களே. டாக்டர், பொண்ணு விஷயத்துல எந்த அம்மாவும் அப்படி இருக்க மாட்டாங்க டாக்டர். உங்களை விட என்னை விட ஒரு தாய் அதிகமா துடிப்பாங்க டாக்டர். பணம் கிடைச்சதும் ஒரு செகண்ட் கூட தாமதிக்காம வந்துருவாங்க டாக்டர். நிலைமை தெரியாம பேசுறீங்களே. நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பேஷண்ட்டுக்கு தாமா பிரச்சனை. அவங்களால பணத்தை ரெடி பண்ண முடியலன்னா வேற இடத்துக்கு கொண்டு போய் பாத்துக்க வேண்டியதானே. ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். நான் டைம் கொடுக்கலாமா, ஆனா பேஷண்டோட ஹெல்த் கண்டிஷன் அதை அனுமதிக்காதே. சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா காசு இருந்தாலும் காப்பாத்த முடியாதுமா. சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க. சீரியஸ்னஸ் தெரியாம இருக்கீங்களே. துளசியை ஃபாலோ பண்ணி நான் போயிருக்கவே கூடாது. என்னாலதான் அப்படி ஆச்சு. ஆனா நான் ஒண்ணுமே பண்ணலையே. பை சான்ஸ் அவளை கூட விழுந்திருக்கலாம்ல. நான் போகாம இருந்திருந்தா இப்படி புலம்ப வேண்டியதே இருந்திருக்காது. துளசிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா லைஃப் லாங் அந்த குற்ற உணர்ச்சி என்னை கொன்னுடும். அவளுக்கு சரியாகணும். அவ பழையபடி திரும்ப வரணும். எனக்கு அப்பதான் நிம்மதி. துளசி, டாக்டர், துளசி உனக்கு ஒண்ணும் இல்ல. துளசி இங்க பாரு. துளசி, துளசி இங்க பாரு. துளசி, டாக்டர், டாக்டர், துளசி கண்ணை திறந்து பாரு. துளசி, துளசி, டாக்டர், துளசி, துளசி இங்க பாரு. துளசி, துளசி, டாக்டர், டாக்டர்.
ஓ காட், நான் எப்படி மறந்தேன்? இந்நேரம் அம்மா பார்த்திருந்தாங்கன்னா அவ்வளவுதான்.